நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். கடைசியா ஒரு 10 நாட்கள் நிறைய மாணவர்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்ட விஷயங்கள் 2. 1, டிஆர்பி எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்களே சார், உண்மையா, எப்போ வருது? 2, இப்போ ஆரம்பிச்சா என்னால் முடிக்க முடியுமா, ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. நிறைய பத்திரிகை செய்திகள் அது தொடர்பான செய்திகள் வந்திருக்கு. குறிப்பா கல்லூரிகள்லாம் ஃபைனல் இயர்ஸ் ஆரம்பிச்சிட்டதுனால ஜான்வரியில் ஒருவேளை ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த உயர்கல்வி அந்த 11th 12th எடுக்கிறதுக்கான ஆசிரியர்கள் போதுமானதா இருக்கிறாங்களா அப்படின்ட்டு கணக்கெடுக்கிறதா ஒரு பத்திரிகை செய்தி இருக்கு. இந்த மாதிரி வேறு சில செய்திகளை தொடர்பு படுத்தி அதனால உடனடியா பிஜிடிஆர்பி எக்ஸாம், பாலிடெக்னிக் எக்ஸாம் வரலாம் அப்படின்ட்டு நிறைய யூடியூப் நண்பர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யூகங்கள் இருந்தாலும் டிஆர்பி வெப்சைட்ல கன்ஃபார்மா ஒரு நோட்டிஃபிகேஷன் வராத வரைக்கும் அது வரும் அப்படின்ட்டு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல அது வராது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வரும்போது அந்த தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்டேஜ்ல நாம இருக்க மாட்டோம். இந்த வீடியோவில் 2 விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். 1, ஒருவேளை இப்போ டிஆர்பி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 45 days தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் 2017ல பாலிடெக்னிக் எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு 45 days ப்ரீதிங் டைம் இருந்தது. அவங்க நோட்டிஃபிகேஷன் அந்த டே க்ளோஸ் பண்ணதுலேருந்து 45 days. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு 45 days to 2 months இருக்கும். அந்த 45 days அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் ஒரு 30 days தான் நம்மளால இஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த 30 daysல நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா எந்தெந்த யூனிட்ஸை எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று, நாங்கள் இந்த பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி இது போக நெட் எக்ஸாம்ஸ்க்கும் கோச்சிங் கொடுக்கறதுனால எப்பவுமே ஒரு எக்ஸாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஷின்ஸை அனலைஸ் பண்ணும். அப்போ பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் இந்த இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்க்கும் நெட் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸும் இந்த சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் படிச்சுட்டு அவங்க நெட் எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அதுல 26 கொஸ்டின்ஸ் இந்த 2 சிலபஸ்ல இருந்துமே வந்திருக்கு. அந்த கொஸ்டின்ஸையும் இந்த சிலபஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக 4 டைப்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்றவங்க. கடந்த 1 வருடமா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. போன எக்ஸாம் முடிஞ்சு ஜான்வரியில அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷமா ப்ரிப்பேர் பண்றாங்க. ரெண்டாவது, டிஆர்பி பாலிடெக்னிக் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ். 2017ல சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிச்சுட்டு இருக்கிறது. அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் ஸ்டாப் பண்ணி அப்படி இருக்குது. அதனால இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் ஒரு 2 இயர்ஸா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா போத் பிஜிடிஆர்பி அண்ட் டிஆர்பி பாலிடெக்னிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். சில சென்டர்ஸ்ல ஒரு பேக்கேஜ் மாதிரி ஆஃபர் பண்ணி 2 கோர்ஸுக்கும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு செட் இருக்கிறாங்க. ஃபோர்த் கேட்டகரி இந்த 3 இதுல இல்லைன்னா ஏதாவது ஒரு கேட்டகரியில படிச்சுட்டு மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, ஒன்று நெட் எழுதுறவங்க இருக்கிறாங்க. இது போக கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. கேட் அப்படிங்கிறது இந்த வருஷம் நீங்க அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர் Februaryல எக்ஸாம் வருது. அடுத்த வருஷம் 2022 February எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதில் கிளியர் பண்ணிட்டாலே ஒரு ஸ்டைஃபன் 20,000+ ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. நீங்க பிஹெச்டி படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு JRF எக்ஸாம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ திருவள்ளுவர் சொல்லுவார்ல, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதே மாதிரிதான் நீங்க 1-2 கோர்ஸ்ல உள்ள சிலபஸை நீங்க தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த நாலேஜ் உங்களுக்கு மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று, டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது போக ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுல உள்ள 4 ஆப்ஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு எங்கேயோ ஒரு விஷயத்துல படிச்சது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பிஜிடிஆர்பி சிலபஸ். இப்போ ஒரு 30 days தான் நமக்கு இருக்குது அப்படின்னா எந்தெந்த யூனிட்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ எல்லாருமே படிக்கிற யூனிட்ஸ் அந்த லிட்ரேச்சர் பேஸ்ட் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் லிட்ரேச்சர் தொடக்கத்தில் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அந்த இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், பிஜிடிஆர்பியில் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் தான் ரொம்ப பெரிய யூனிட். கிட்டத்தட்ட ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு யூனிட்டுக்கு 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூனிட் 8 அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர், ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்,
தென் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம். இந்த 3 யூனிட்டும் பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சரியா படிக்கிறது இல்லை. இந்த 3 யூனிட்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த இப்போ 30 days இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு 20 days வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 8, 9, 10 யூனிட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மிச்ச யூனிட்ஸை வந்து கடகடன் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். இது போக வந்து உங்களுக்கு ஜென்ரல் பேப்பர் இருக்குது, அந்த 40 marks 30 marks எஜுகேஷனல் சைக்காலஜி, அதுக்கப்புறம் 10 marks ஜிகே இருக்குது. அதுக்கும் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த அது இது யாருக்கு அப்படின்னா இது வரைக்கும் நான் ப்ரிப்பேரே பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அதே நேரத்தில் நான் படிச்சுட்டேன், ரிவைஸ் பண்ணணும், அப்போ மற்றவங்களை விட எப்படி பெட்டரா ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. அடுத்து டிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸ், இந்த யூனிட் 1 to 10. இப்போ பிஜிடிஆர்பி சிலபஸ் பெருசா, டிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸ் பெருசா அப்படின்னா ஈக்குவலி பிக் தான். ஏன்னா ஒரு யூனிட்ல கம்மியா இருக்குது அப்படின்னா இன்னொரு யூனிட்ல வந்து கூடுதலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட்ல வந்து அந்த லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப பெரிய யூனிட். நீங்க இந்த பாலிடெக்னிக்ல உள்ள லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ் யூனிட்டை நல்லா படிச்சீங்க அப்படின்னா நெட் எக்ஸாம்ல குறைஞ்சது ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒரு 4 or 5 கொஸ்டின்ஸ் உங்களால கரெக்டா போட முடியும். அதே மாதிரி கிரிட்டிசிசம் அண்ட் லிட்டரரி தியரிஸ், அதுவும் நல்ல இம்பார்ட்டன்ட் பீசஸா டிஆர்பி பாலிடெக்னிக்ல வச்சிருக்காங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க்ஸே அவைலபிளா இல்லை. சாதாரணமா நீங்க நெட்ல தேடினீங்கன்னாலோ இல்லைன்னா புக்ஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னாலோ நிறைய புக்ஸ் இல்லை. அதனால அந்த இல்லாத பீசஸ் எல்லாம் நீங்க தேடி தேடி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அடிஷனல் எட்ஜ் இருக்கும். ரைட், இப்போ வந்து இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி சிலபஸ்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் படிக்கலாம், இப்போ டிஆர்பி பாலிடெக்னிக்ல என்னெல்லாம் படிக்கலாம். இப்போ இந்த 2 சிலபஸையும் நல்லா படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப கடைசியா நடந்த அந்த ஜூன் மாசம் நடந்த நெட் எக்ஸாம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா, சாரி ஜூன்ல அதுக்கப்புறம் நடந்த எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டிருக்கலாம்னு யூ வில் பி சர்ப்ரைஸ் டு see that. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்ப பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் ஆத்தர்ஸ் ஒர்க்ஸ். இந்த எல்லா நேம்ஸ்மே வந்து உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பிலையோ இல்லைன்னா பாலிடெக்னிக், குறிப்பா பிஜிடிஆர்பில இந்த வேர்ட்ஸ் எல்லாம், இந்த நேம்ஸ் எல்லாம் அப்பியர் ஆயிருக்கு. ஃபெர்டினாண்ட் டி சஷூர், எட்வர்ட் சாப்பேர், ஜாக்கஸ் டெரிடா, ரோமன் ஜாக்கப்சன். இதுல வந்து எட்வர்ட் சாப்பேரை தவிர மிச்சம் 3 பேருமே ரொம்ப ஃபெமிலியரான ஆத்தர். இதுல வந்து 23 கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால நான் ரொம்ப டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு கரெக்டான இது. ஸோ ஏன்னா ஃபெர்டினாண்ட் டி சஷூர் எழுதின ஆஃப் கிராமட்டாலஜி, அதே மாதிரி சி பாருங்க ஜாக்கஸ் டெரிடா எழுதின தேர்ட் ஆப்ஷன், தட் இஸ் a course in general linguistics. இந்த ரெண்டும் நீங்க மேக்ஸிமம் மேட்ச் பண்ணீங்கனாலே மற்ற விஷயங்களை நீங்க ஈஸியா பண்ணிட முடியும். அடுத்து, language allows us to talk about the things and events not present in immediate environment. Which of the following term describes this property of language? So இது வந்து displacement. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பாலிடெக்னிக் சிலபஸ்ல வந்து அந்த லாங்குவேஜ் யூனிட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாம நீங்க அதை படிச்சிருக்க முடியாது. இது வரைக்கும் படிக்கலனாலும் யூ ஜஸ்ட் கோ அண்ட் லேர்ன் இட். தேர்ட் கொஸ்டின், which two of the following words are borrowed into English from Czech? ஸோ the history of English language னு வரும்போது கண்டிப்பா வந்து நீங்க இந்த ஆப்ஷன் வந்து இது பண்ணதான் செய்யணும், படிக்கணும். படிக்கலனாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட், it is option 3. So robot and sauna. So these are the 2 words borrowed from Czech. இது வந்து மாடர்ன் லாங்குவேஜ்ல இருக்கு. இது பிஜிடிஆர்பிலையும் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் யூனிட்டுக்குள்ள இதெல்லாம் வந்து அந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்குள்ள இதெல்லாம் வந்துடும். அடுத்து fourth, who among the following refutes Plato's charge that poets are liars by arguing that the poet nothing affirms? இதுல வந்து 2 வேர்ட்ஸ், who among the following. ஸோ 2 பேர் யாரெல்லாம் அப்படின்னா, ஒன்னு பிலிப்ஸ் சிட்னி, சாரி, who among the following refers, பிலிப்ஸ் சிட்னி தான் that is அந்த டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரியில வந்து அவர் எழுதியிருக்கிறார்.
Then in which of the William Congreve's The Way of the World does the proviso scene? So proviso scene அப்படின்னா அந்த ஒரு அக்ரிமெண்ட் அது வந்து பார்க்ல நடக்கும். இது வந்து பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து செகண்ட் யூனிட்ல இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரோவிசோ அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து மீனிங் தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஆன்சர் வந்து ஆக்ட் 3ல இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். இதுவுமே அந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு வரக்கூடியதான். இதுக்கு ஆப்ஷன் வந்து 3 நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. காஸ்ட் வந்து இட் இஸ் போர்ச்சுகீஸ், ரைட்? தென் அடுத்து வந்து பீஃப் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ தட் இஸ் அது என்ன சொல்றது, அந்த பீஃப் பிக் வந்து பீஃப் ஆயிருது, இட் இஸ் பி, ரைட்? தென் பிளண்டர், that is Norman அந்த language. Flag, so that is German. So இதான் ஆப்ஷன். இது ஆக்சுவலி கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் யூனிட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 7th, which of the following characters instruct Faustus in the dark arts? டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து 2 சிலபஸ்லயும் இருக்குது, ஒரு சிலபஸ்ல இருக்குது, நீங்க நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து 7th வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா, so here Wagner and Bruno. So very direct question. நீங்க வந்து இந்த 2 எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெட் எக்ஸாமும் எழுதிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை ரொம்ப ஈஸியா கிராக் பண்ணிருப்பீங்க. அடுத்து, which two of the following are Samuel Johnson's statements about metaphysical poets? பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து மெட்டபிசிக்கல் poets அப்படின்ட்டு ஒரு பீஸ் இருக்கு, அந்த இதுல உள்ள கொஸ்டின் தான் இது. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா question 8, so it is the 4th option. So என்ன அப்படின்னா A and C, so they were singular in their thoughts. Singular அப்படின்னா singular plural அப்படி கிடையாது, they are very specific, they are different in their thought. Then அடுத்து வந்து C. So இந்த ஆப்ஷன் நீங்க ஈஸியா கிளிக் பண்ணிடலாம். They effected combination of dissimilar images. ஸோ ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க in metaphysical poetry, far-fetched imaginations or yoked together அப்படின்னா அதோட ஆன்சர்ஸ் தான் இது. அடுத்து 9th, which of the following is true relation to Edmund Spenser's Fairy Queen? ஆக்சுவலி இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல வர்ற கொஸ்டின் தான் இது. இப்போ 9th பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி செகண்ட், திஸ் த ஆப்ஷன். இது பொதுவா எல்லா புக்ஸ்லயும் அவைலபிள் இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. A letter addressed to Sir Walter Raleigh was opened to the 1590 edition of the Pope. Then which of the following groups of words correctly states the stages of communication as envisioned by Stuart Hall in his essay Encoding Decoding? Actually இந்த பர்டிகுலர் ஐடியா வந்து LSRW, லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங், அது படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ தட் இஸ் 2 ஆப்ஷன். தட் இஸ் ப்ரொடக்ஷன்னா நம்ம பேசுறது, சர்க்குலேஷன் நம்ம பேசுற ஐடியா வந்து சர்க்குலேட் ஆகுறது, ரியலைசேஷன் வந்து நம்ம என்ன அப்ஜெக்ட், இப்போ நம்ம வந்து க்ளோஸ் த டோர் அப்படின்னா நம்ம சொல்ற கேட்டு ஒருத்தர் க்ளோஸ் பண்ணுவார், அதான் ரியலைசேஷன், நம்ம சொல்ற விஷயங்கள் நடக்கிறது. ஸோ கன்சம்ப்ஷன், 2 கன்சம்ப்ஷன் வந்து, ஸோ த listener completely absorb the information what do we convey, then reproduction, then that person reproduce. So the simpler தான் encoding, then channel, then decoding. இந்த 3 ஸ்டேஜ் தான் ஃபர்தரா வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. A deconstructive reading of a text shows that it is option 2. ஸோ இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. இட் நீட்ஸ் லார்ஜ் எக்ஸ்பிளனேஷன். இப்போ பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் இருக்குது. அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்ல லிட்டரரி தியரி அண்ட் கிரிட்டிசம், அந்த லிட்டரரி தியரி அண்ட் கிரிட்டிசம்ல வந்து நீங்க எல்லா மாடர்ன் தியரிஸும் படிச்சாதான் உங்களுக்கு அதுல வர்ற கொஸ்டின்ஸை வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா நெட் எக்ஸாமினேஷன்ல வந்து லிட்டரரி தியரி அண்ட் கிரிட்டிசம் வந்து 3 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸா இருக்கு. கிளாசிக்கல் கிரிட்டிசம் ஒரு இது இருக்குது, அதுக்கப்புறம் லிட்டரரி கிரிட்டிசம் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் இருக்குது, அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு ஒரு. ஸோ இந்த 3மே வந்து உங்களுக்கு அந்த அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் கீழே வந்துரும். ஸோ அதோட கொஸ்டின் தான் இது.
அடுத்து, who among the following critics is said to have developed the notion of interpretive communities? So the same unit. So approaches to literature தான் அந்த கொஸ்டின் நம்ம இது பண்ணணும். ஸோ இட் இஸ் ஸ்டான்லி ஃபிஷ். நீங்கள் பழைய டிஆர்பி கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெரி ஈகிள்டன், ரோலண்ட் பார்த்தஸ், ஸ்டான்லி ஃபிஷ், அதே மாதிரி டெரிடா, இந்த நேம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ரேமண்ட் வில்லியம்ஸ்லாம் வந்து கல்ச்சுரல் தியரிஸ், கல்ச்சுரல் ஸ்டடீஸ் கூட அசோசியேட் ஆன கிரிட்டிக். ஸோ அதனால அவங்க ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு பிஜிடிஆர்பிக்கோ பாலிடெக்னிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், Mr. Pambulchuk is a character in, it is a very direct question, great expectationsல உள்ள அந்த அங்கிள் பம்புல்சுக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேரக்டர். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து நெட் எக்ஸாமில் வந்து இதுக்கு தவறான கீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. Then which of the following statement is correct in relation to Shakespeare's works? இப்போ பிஜிடிஆர்பியில் வந்து அந்த 5th யூனிட் ஷேக்ஸ்பியர் யூனிட்ல வந்து ஒரு பீசஸ், இண்டிவிஜுவல் பீசஸ் கொடுத்துட்டு ஜென்ரல் ஷேக்ஸ்பியர் அப்படின்ட்டு ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாலிடெக்னிக் சிலபஸ்ல வந்து ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் நிறைய கொடுத்துட்டு 27 சானட்ஸ் நினைக்கிறேன், அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஷேக்ஸ்பியரோட ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ அது கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஜென்ரல் ஷேக்ஸ்பியர் தெரியக்கூடாதுன்னு இல்லை. ஸோ அந்த ஜென்ரல் ஷேக்ஸ்பியருக்கு கீழே வர்ற இந்த கொஸ்டின், இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து யூஸ்ஃபுல். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் வந்து உயிரோட இருக்கும்போது அவருடைய எந்த ஒர்க்குமே பப்ளிஷ் ஆகலை. ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. இந்த ஃபோலியோ எடிஷன் அப்பியர்ட் இன் த 16th century, அதாவது 1624 அந்த டைம்ல தான் வரும். அண்ட் த குவார்டோஸ் அப்பியர்ட் இன் த 17th century. அதுக்கப்புறம் 17th centuryல மொத்தமா எல்லா கலெக்ஷனையும் சேர்த்து ஃபோலியோ 1, 2, 3 அப்படின்னு வந்ததை மொத்தமா சேர்த்து வந்து ஒரு எடிஷனா போடுவாங்க. 15 மேட்ச். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். டன் வந்து வேலிடேஷன் ஆஃப் வேலிடேஷன் ஃபர்பிடன் மோர்னிங் அந்த இது வரும் ஏ. ஸோ இது வந்து டன்னோட இந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. ஆனால் அதே நேரத்தில் மெட்டபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கில் வந்து டாக்டர் ஜான்சன் இந்த ஒர்க்கை வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆண்ட்ரியூ மார்வலோட கார்டன் வந்து நமக்கு தெரியும், ரைட்? ஸோ அதே மாதிரி ஸோ ஆப்ஷன் இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுதான். ஜார்ஜ் ஹெர்பர்ட் அது வந்து காலர், ரைட், சி. தென் ஹென்ரி வாகன் ரிட்ரீட். ஸோ ரொம்ப ஈஸியாக. ஸோ வெறும் பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸை மட்டும் படிச்சிருந்தா மட்டும், வெறும் உள்ளெல்லாம் படிச்சிருக்க தேவையில்லை, சிலபஸை படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். தென் அரேஞ்ச் த ஃபாலோயிங் பிளேஸ் இன் தேர் chronological ஆர்டர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுவும் பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸ் தான், உங்களுக்கு தெரியும். ஸோ த டெம்பஸ்ட் ஷேக்ஸ்பியர் எழுதுனது, ஆல் ஃபார் லவ் ட்ரைடன் எழுதுனது, வால்பனி பென் ஜான்சன் எழுதுனது, ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் ஷெரிடன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஃபார் லவ் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாங்க, ரைட்? 16th ஆல் ஃபார் லவ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாங்க, ரைட்? ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அப்புறம் செகண்ட் வந்து டெம்பஸ்ட், ஷேக்ஸ்பியரோட கடைசி பிளே வந்து டெம்பஸ்ட் அப்படி ஆயிருது. ஸோ அதனால ஷேக்ஸ்பியரும் பென் ஜான்சனும் கான்டெம்பரரிஸ். தென் அடுத்து வந்து ட்ரைடனுக்கு முன்னாடியே, ட்ரைடன் வந்து ஆல் ஃபார் லவ் அடுத்து எழுது, அந்த ரெஸ்டரேஷன் பீரியட்ல தொடக்கத்திலேயே வந்து ஆல் ஃபார் லவ் எழுதிடுறாரு. ஸோ எக்ஸாக்ட் ஏஜ் இயர் பார்க்கணும்னா வால்பனி வந்து 1606, டெம்பஸ்ட் வந்து 1611, ஆல் ஃபார் லவ் 1667, ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் வந்து 1777. ஸோ தட் இஸ் த திங். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் தட். 17. Which agency among the following was of the view that use of English divided the people into two nations, the few who govern and the many who are governed? Actually இந்த கொஸ்டின் எதுல இருந்து வந்திருக்குது அப்படின்னா, இந்த உங்களுக்கு பிஜிடிஆர்பில வந்து அந்த ஜென்ரல் கொஸ்டின் சிலபஸ் ஒன்று இருக்கு, எஜுகேஷனல் சைக்காலஜி. ஸோ அந்த எஜுகேஷனல் சைக்காலஜியில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கமிஷன்ஸ் வருது. ஸோ போய் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அதுக்குள்ள உள்ள இந்த எஜுகேஷன் கமிஷன் 1964-66 அவங்க ப்ரெசென்ட் பண்ண ரிப்போர்ட்ல உள்ள சாராம்சம். Question 18.
ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட். ஸோ அதோட பிஜிடிஆர்பி யூனிட்ல வந்து 4th யூனிட்ல இந்த பிளே வருது, நீங்க சாரி இந்த ஒர்க் வருது, அதுல வந்து ரெஃபர் பண்ணதான், ஜஸ்ட் கோ த்ரூ இட். தென் 19th மேட்ச் த ஃபாலோயிங் கிரிட்டிக்ஸ் அண்ட் எஸ்ஸேஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஒர்க் கொடுத்துருக்கு 2 பக்கமும். ஸோ 4 ரைட்டர் அண்ட் தேர் ஒர்க். லயனல் ட்ரெல்லிங் நமக்கு தெரியும், சென்ஸ் ஆஃப் தி பாஸ்ட், பிஜிடிஆர்பி சிலபஸ்ல இருக்கிற விஷயம். தென் மேத்யூ ஆர்னால்ட். ஸோ மேத்யூ ஆர்னால்ட் வந்து ஸ்டடி ஆஃப் போயட்ரி, ரைட். ஸோ இந்த 2 நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்போ குறிப்பாக இப்போ 4th ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ ட்ரில்லிங் பிக்கு வந்து 4th ஆப்ஷன் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிடலாம். ஒரே ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஏசி ப்ராட்லியோட ஒர்க் ரெஸ்டரேஷன் காமெடி அந்த இதை நீங்கள் போய்ட்ரி ஃபார் போய்ட்ரி சைக்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் திங்ஸ் வில் பி சால்வ். ஸோ வெறும் ஒர்க் அண்ட் தேர் ரைட்டர் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். 20 பாரடைஸ் லாஸ்டோட 9th புக் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பிஜிடிஆர்பி சிலபஸ்ல. ஆனால் கொஸ்டின் என்னன்னா, who was Milton's model when he recast the first edition 1667 of Paradise Lost in 10 books to 12 books of the second edition in 1674? ஃபர்ஸ்ட் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணும்போது 10 புக்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு 1667ல. அப்புறம் வந்து 12 புக்ஸ். இது வந்து யாரை மாடல் பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். வர்ஜில், ரைட். ஸோ பாரடைஸ் லாஸ்ட் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட். ஸோ இது ஒரு லாங்குவேஜ் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ பாலிடெக்னிக் சிலபஸில் இந்த லாங்குவேஜ் யூனிட்ல இந்த பர்டிகுலர் கொஸ்டின் இருக்கு. ஸோ சின்ஸ் இட் இஸ் டேக்கிங் மோர் டைம், ஸோ லெட் மீ கிவ் த ஆன்சர், யூ ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ பிடிங் அண்ட் செரோ, ஸோ இந்த 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும், ரைட். ஸோ அடுத்து பாலிடெக்னிக் சிலபஸ்ல உள்ள ஒரு டைரக்ட் கொஸ்டின், இன் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் பை Francis Bacon divides poetry into 3 divisions. So that is narrative, representative and allusive. So the information. அடுத்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் பாருங்க, which 2 of the following poets defended poetry against Plato's definition of poetry? ஸோ ஏற்கனவே பிலிப் சிட்னியை இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க, அதை நீங்கள் கரெக்டாக போட்டீங்க. இன்னொன்று பிலிப் சிட்னி அப்போ கண்டிப்பாக வந்துடுறாங்க. இன்னொன்று டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி ஷெல்லி ஒன்று எழுதியிருக்காங்க. பிஜிடிஆர்பி சிலபஸில் வந்து அந்த மாடர்ன் அந்த 3rd யூனிட்ல இந்த பர்டிகுலர் பீஸ் வருது. அப்போ இந்த 2 பேரும் தான் ரைட். அப்போ பி அண்ட் டி இருக்கிற கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். தென் நெட் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு கன்சிடரபிள் மார்க்ஸ் இருக்குது. சில டைமில் 6 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, சில டைமில் 9 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு பேசேஜ், இது வந்து மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் சிலபஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ who addresses this line, or who is addressed in these lines, then who loves Demetrius. இந்த 3 கொஸ்டின் இந்த ஒரு பேசேஜ் வச்சு கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸை நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னா 26 கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு 20 கொஸ்டின் கரெக்டா போட்டிருப்பீங்க. இது போக இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்ல வந்து மற்ற சிலபஸ்ல வந்து பிரான்சிஸ் பேக்கன், அப்புறம் இந்தியன் ரைட்டிங்ல உள்ள ரைட்டர்ஸ், அது எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் அப்படி ஆப்ஷன்ஸா வரும்போது ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இது வந்து வேற யூனிட்ல உள்ள ஆப்ஷன்ல அப்படின்னு நம்ம அதை அப்படியே எலிமினேஷன் டெக்னிக்ல வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ தட் இஸ் த ஃபேக்ட். இப்போ ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா இன்னொரு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ நீங்க நல்லா படிங்க.
எக்ஸாம் எப்போ வருது வரல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஸோ திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, நீங்க ஒரு ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிற விஷயம் கண்டிப்பா அது வேஸ்டா போகவே செய்யாது. இந்த எக்ஸாம் இல்லை அப்படின்னா இன்னொரு எக்ஸாமுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அதனால கீப் ஸ்டடிங், டோன்ட் வரி அபவுட் பீப்புள் சேயிங். ஸோ ஒரு ஆங்ஸைட்டி இருக்க தான் செய்யும், எப்போ எக்ஸாம் வரும் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஆங்ஸைட்டி இருக்க தான் செய்யும். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. பட் அந்த ஆங்ஸைட்டிலேயே இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. கடைசியா என்ன நடந்துரும் நிறைய தடவை அப்படின்னா அந்த முயலாம கதை மாதிரி. ஸோ தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறவங்க அதுக்கான அக்கேஷன் வரும்போது ஈஸியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் அதே நேரத்துல சரி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணட்டும் அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க கடைசி நேரத்துல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல டைம் இல்லாம இருக்கும்போது அவங்களால சரியா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் worry about anything. So you have the syllabus in hand and you have the materials. ஸோ ஒருவேளை உங்களால் தனியாக படிக்க முடியாதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா ஏதாவது சென்டரில் ஜாயின் பண்ணி படிங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ இஃப் யூ கம் டு அஸ், we have our own strategies. ஸோ சொல்லுவாங்களே, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக சொல்ற மாதிரி. ஸோ எங்க தரப்புல வந்து சிலபஸை A to Z நல்ல வீடியோ லெசன்ஸா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க அதை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய டெஸ்ட் சீரிஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மாடல் எக்ஸாம், அதாவது மாடல் எக்ஸாம்ஸ் வந்து நாங்கள் கொடுக்காம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா ஸோ எங்களுக்கு 5 ஃபுல் லென்த் மாடல் எக்ஸாம்ஸ் இருக்குது. பட் எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாடல் எக்ஸாம்ஸை வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணும்போது அப்பதான் அவங்க கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. சும்மா மாடல் டெஸ்ட் பண்ணா வந்து அதுல பிரயோஜனமே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் 10 யூனிட் டெஸ்டையும் போட்டுட்டு, ரெண்டு கோர்ஸுக்குமே அப்படிதான் 10 யூனிட் டெஸ்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க மாடல் எக்ஸாம்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அதுல நிறைய நியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் குறைவா மார்க் எடுக்கிறாங்களோ அந்த யூனிட்ஸை வந்து இருக்கிற ஒரு 40-45 டேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால நல்லா மார்க் எடுக்க முடியும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், syllabus is common to everyone, but the strategies differ. உங்களுக்கு உங்க டைம்ல எதை பண்ண முடியுமோ அது நல்லா ஸ்ட்ராட்டஜிஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. பட் அதே நேரத்தில் ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்க எந்த மோட்ல படிச்சாலும் சரி, ஏதாவது சென்டருக்கு போய் படிச்சீங்கன்னாலும் சரி, ஆன்லைன்ல படிச்சீங்கன்னாலும் சரி, இல்லைன்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ ஜஸ்ட் இஃப் யூ கான்ட் ஃப்ளை, you just run. If you can't run, you just walk. If you can't walk, you just crawl. So ஒவ்வொரு நாளும் you have to do something. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று படிங்க. கண்டிப்பா you will be inching closer to success. Success may be delayed to many people, but it can never be denied. Keep this in mind. Just keep working. Thank you. All the best.